இந்த பெரிய மேன்ஷன்ல வேங் அப்படின்ற இந்த பாட்டி மட்டும்தான் தனியா இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விஷயங்களுமே ஞாபகம் இருக்காது. அப்பக்கப்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு கேர் கிவர் வந்து இந்த இடத்துக்கு வராங்க. அதுதான் நம்ம ஹீரோயின். இவங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் வந்து இருக்கும். அந்த பொருள் எடுத்துட்டு போனா இவங்களுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30 மில்லியன் கிட்டே உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால அதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து அதை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் இங்க பல அமானுஷமான விஷயங்கள் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. எதனால இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்குது, இதுக்கும் இந்த பாட்டிக்கும் என்ன சம்மந்தம், இதுல இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வெளில வர போறாங்கன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2022ல ரிலீஸ் ஆன டெவில் இன் தி லேக் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பொண்ணு இந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு கேர் கிவர். இந்த வீட்டில் வந்து நிறைய கீழே தண்ணி இருக்கும். அது எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு, ஐயோ கடவுளை என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பொண்ணு இவங்களை வந்து துரத்திக்கிட்டே வரா. இதை பார்த்ததுமே அவங்க பயந்து போய் இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வந்து அவங்க நிக்கல. அங்க வந்து ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு பக்கத்துல போறாங்க. இந்த லேக் கிட்ட போனதுமே அந்த கேர்கிவர் வந்து எங்க போனாங்கன்றதே தெரியல. அப்படியே அவங்க காணாம போயிடுறாங்க. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு போயாங். போயாங் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே ஒரு பெரிய சூட்கேஸோட ஒரு ஊருக்கு வந்து பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேர் கேவர் வந்து இறந்து போனாங்கல்ல, அந்த வேலைக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. இப்ப போன்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கரெக்டா இந்த ஏஜென்சில இருந்து வந்தேன்னு சொல்லணும், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் அனுப்புனாங்க அப்படிங்கறத கரெக்டா சொல்லு, உன்னோட உண்மையான பேரை மட்டும் யூஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா இவங்க போறதே வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக தான். அந்த வைரத்தையோட மதிப்பு வந்து 30 மில்லியன் கிட்ட வரும். அது நிச்சயமா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்டதுக்கு அப்புறமா சரி சரி ஓகே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாங் வந்து போனை கட் பண்றாங்க. இவங்க இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்க இங்க வந்ததுமே ஊருக்குள்ள பார்த்தா அந்த லேக் பக்கத்துல நிறைய போலீஸ் அந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அது வேற யாரும் கிடையாது, நேத்து ஓடி போய் காணாம போனால இந்த லேக் பக்கத்துல அந்த கேர் கிவர் அவதான். அவ வந்து இந்த இடத்துல இறந்து போயிருக்கா. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவோட தான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் இவங்க அவளுக்கு பதிலாக வேலைக்கும் போறாங்க. இவ இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து இவளை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. இவரோட பேரு பார்க். என்னம்மா இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வரீங்க எல்லாரும், ஆனா திடீர்னு இப்படி காணாம போய் இறந்து போயிடுறீங்க, அடுத்தது நீனா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. பேசின எதையுமே நம்ம போயாங் வந்து பெருசா கண்டுக்கல. அவ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பெரிய சூட்கேஸை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே எப்படியோ கரெக்டா அந்த வேங்கோட வீட்டுக்கு வந்துடுறா. அங்க வந்ததுமே ஃபர்ஸ்ட் இந்த வீடே பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியவே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் உள்ள போகல. அப்போ உள்ள இருந்து ஒரு குரல், நீ தானே அந்த ஏஜென்ட் மூலியமா வந்தவ, எதுக்கு வெளியிலே நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டா வந்து வீட்டுக்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தா இந்த பாட்டி வேங் கூட இன்னொரு லேடியும் உட்காந்துருக்காங்க. இவங்க நல்லா மழை சைஸ்ல நல்லா கறிகளை தின்னு எலும்புகளை போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த பாட்டி வேங். இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம், அது இவங்க மட்டும்தான். இவங்களோட பேரு கிம். இவங்க இங்க வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னா சுத்தமே ஆகவே ஆகாது. அதனால நீ ஒரு சிங்கிள் தான் அப்படின்றத நான் பார்த்தேன், நீ சிங்கிள் தானே, குழந்தைங்களா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மிரட்டி கேட்கறாங்க. ஆமாமா நான் சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கிம் வந்து போயாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு வீட்டை வந்து சுத்தி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பாட்டியோட ரூம்ல மட்டும் ஃபுல்லா நிறைய லாக்ஸ் இருக்கு. எதுக்காகடா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பாட்டி வந்து நைட் டைம்ல எல்லாம் வந்து உலாவிக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அங்க வந்து இவங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருப்பால, அதுல ஜிப்புக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வந்து அந்த ஜிப்பை வந்து ஓபன் பண்ணுது. அப்படியே கட் பண்ணா இவங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நீ வந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, அவங்க வந்து ட்ரெஷரண்ட் அது இதுன்னு அப்பப்ப ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, சேஃபா பாத்துக்கோ, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா தான் போயாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு அவங்களோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இவங்கள கட்டி பிடிக்கிறா. இவ வேற யாரும் கிடையாது, இவளோட பெரு சூன்யும் நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான். வீட்டுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு வர வழியே இல்லாம இன்சுவை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு சிங்கிள் மதர். அந்த குழந்தைய ஒரே இடத்துல இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருக்கிறா. இவங்க எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து இதை பாரு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அவ்வளவுதான், அம்மாவையும் உன்னையும் பிரிச்சு வச்சிருவாங்க, அதனால நீ வந்து ஒழுங்கா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த குழந்தைக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியல. ஐயோ இவளுக்கு வர ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவங்க வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. நீ நான் சொல்றது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா கேட்கணும், அப்படியே கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து நான் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், நீ 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு அம்மா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரின்னு அவளை வந்து ஒத்துக்கிறா. இப்போ வேங் பாட்டியோட காலு கை எல்லாத்தையுமே வந்து கழுவி நீட்டா வந்து தொடச்சு விடணும். அதுக்காக இவ வந்திருக்கும் போது என்ன பண்றான்னா பாட்டி கிட்ட வந்து போட்டு வாங்க ஆரம்பிக்கிறா. என்கிட்ட வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள் இருக்கு, அது வந்து நான் சேஃபா வைக்கணும், அதுக்கு வந்து நீங்க ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு வாங்குறா.
அவங்க வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து கரெக்டா சொல்லிடுவாங்களாமா. அதுக்காக இவ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்றா. அந்த பாட்டியா உட்காந்து நல்லா இப்பயும் வந்து மீட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி திடீர்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சம்மந்தமே இல்லாம. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரூம்ல இருந்த ஒரு பிக்சர் வந்து அப்படியே கீழே விழுந்துருது தொங்கி. சரி இதை ஒட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. அதுல ரொம்ப கொல கொல கொலன்னு வருது. இவங்களுக்கு பின்னாடி தான் வேற வேங் பாட்டி வந்து நிற்கும். அவ ஒட்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பாட்டி வந்து திடீர்னு ஏதோ வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. சத்தம் போட்டுக்கிட்டே எங்கேயோ ஓடுது. எங்கடா இவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு பின்னாடியே அம்மா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சுவும் வந்து ஃபாலோ பண்றா. ஐயோ நீ இப்படியே வராத, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணுகிட்ட இவ சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதோ ஒரு கதவு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு அந்த கதவையே இந்த பாட்டி காமிக்க, இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணா பயங்கர தூசியா இருக்கு. சரி ஓகே இந்த ரூமை கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே, நான் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. போயாங் வந்து இந்த ரூமை கிளீன் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. இந்த ரூமை மட்டும் அந்த பாட்டி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுது அப்படின்னா இங்கேதான் நிச்சயமா அந்த வைரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இந்த ரூமவே புரட்டி போட ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அது வந்து அப்படியே லைட்டா ஆட ஆரம்பிக்குது. அவளுக்கு அள்ளி விட்டுருது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இவளோட பொண்ணு தான் செவுதுல உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா, இங்க எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயாங் வந்து கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் கிடக்கு. அதுல ஒரு பொண்ணோட பேரும் எழுதியிருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை வந்து ஓபன் பண்ணி படிக்கிறா. சும்மா சில புக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப திடீர்னு அவ பொண்ணு வரைஞ்சிட்டு இருந்த டிராயிங்கை பார்த்தா அது வந்து ரொம்பவே வினோதமா இருக்கு. ஃபுல்லா மரங்களும் அதுக்கு நடுவுல ஏதோ கொடூரமான ஒரு பொம்மை நிக்கிற மாதிரியும் வந்து அவ வரைஞ்சிருக்கா. என்னடா அது இவ இப்படி வரைஞ்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே வெளியில பாக்குறா. வெளியில இதே மாதிரிதான் நிறைய மரங்கள் இருக்கு. ஆனா அங்க எந்த ஒரு உருவமும் தெரியல. இவ இப்படி வரைஞ்சு வச்சிருக்கா, எதை பார்த்து இவ வரைஞ்சிருப்பான்னு இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே யாரோ இவ பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, இன்சு தான். ஐயோ இவளை பிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இவளுக்கு ஃபோன் வருது. அது வேற யாரும் கிடையாது, கிம் தான். என்ன உன்னோட குரல்ல ஒரு பதட்டம் தெரியுதே அப்படின்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பொண்ணு வேற வெளியில ஓடிக்கிட்டு இருக்கா. அதையும் வந்து பாத்துக்கிட்டே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு இவ பொண்ணையும் பார்க்கணும், அதே டைம்ல இந்த ஃபோன் காலையும் அட்டன் பண்ணி ஆகணும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணிக்கிட்டே தன்னோட பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து அந்த லேக் பக்கத்துல தான் போயிட்டு இருக்கா. இவ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சோமே அந்த லேக் பக்கத்துல தான் வரா. வந்து பார்த்தா தன்னோட பொண்ணை வந்து காணோம். அது மட்டும் இல்ல அந்த குளத்துக்குள்ள வந்து பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு, யாரோ உள்ள குதிச்ச மாதிரி. ஒருவேளை உள்ள எதுவும் விழுந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்துல பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் அவ வந்து நின்றுட்டு இருக்கா. அது கொஞ்சம் நனைஞ்சு போயிருக்கா. அதை பார்த்ததுமே வந்து பயந்து போயிடுறா. இந்த மாதிரி ஓடி வந்த நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா, இது மாதிரி திருப்பி நீ பண்ணவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளும் வந்து கொஞ்சம் பயந்து தான் போயிருக்கா. இப்போ இந்த பாட்டி மட்டும் ரூம்ல வந்து லைட்டா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கதவை வந்து இவ பூட்டிட்டு போறா. ஏன்னா தன்னோட பொண்ணு வேற நனைஞ்சிட்டால, அவளை வந்து இப்ப குளிப்பாட்டணும். அதனால அவங்களுக்கு மேல இருக்கிற பாத்ரூம்லேயே வந்து அவளை கிளீன் பண்றதுக்காக பாத் டப் வந்து ரெடி பண்றா. அப்படி ரெடி பண்ணும்போது தான் அங்க இருக்கிற அந்த ஓட்டையில நிறைய முடியா வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது என்னமோ இப்படி கொத்து கொத்தா வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பார்த்தா இவங்க இருந்த அந்த பாத்ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பாட்டியை உள்ள பூட்டி வச்சுட்டு தானே வந்தோம் அப்படின்னு இவ வெளியில பாக்குறான். யாரும் இல்ல. அதனால பொண்ணு இங்கே இருக்க வச்சுட்டு வெளியில போயிட்டு பாக்குறான். ஏன்னா ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கோம். பார்த்தா அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா. இவ எப்படி இங்க வந்தா, யார் மணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாங் வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால, அவளை கூப்பிடுங்க, நான் வந்து அவ கூட விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே போயாங்க்கு தூக்கி வாரி போடுது. என்னது பொண்ணா, நானும் பாட்டி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் வந்து அவளை பார்த்தேன், அவளை கூப்பிடுங்க, நான் விளையாடணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீ சொல்லுங்க அவனோட வீட்டுக்கு போய் இங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ள வந்துடுறாங்க. இன்சு வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பயத்துல இருக்கும்போது இவளுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு உருவம் பின்னாடி வர மாதிரி காமிக்கும். இங்க இன்னும் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டான், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இந்த பொண்ணை வந்து பாக்குறான். 1 2 ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள 5 பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள கத்துற சவுண்ட் கேக்குது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போயாங் வந்து உள்ள வந்து பாக்குறா. பாத்ரூம்ல வந்து பாக்குறா. இன்சு வந்து அங்க இல்ல. இவ மறுபடியும் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்துல ஓடி வந்து பார்க்கும்போது கீழே வந்து ஒரு லேடியோட கை வந்து அப்படியே பிடிச்சி தட்டிக்கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அது வேற யாரும் கிடையாது, பேங்க் பாட்டி தான். இவ ரூம்ல அடைச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பாள். அதனால அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ரூமை திறந்து விட்டதுமே அவங்க வந்து பயங்கர கோவத்தோட வந்து திட்டிட்டு இருக்காங்க. நீ வந்து ஒழுங்கா இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா திட்டி அவளை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் மயக்கமாயிடுறாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டுல யாரையுமே காணோம். தன்னோட பொண்ணையும் காணோம், அந்த பாட்டியையும் காணோம். இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குட்டிச்சாத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஐயோ இந்த வீட்டுல வேற என்ன நடக்குதுன்னே புரியல, இவங்க வேற 2 பேருமே எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு இடமா செக் பண்றா. ஒரு ரூம்ல இருந்து ஒரு மியூசிக் சவுண்டு வருது. என்னன்னு இவ போயிட்டு பார்த்தா அது வந்து அந்த கிராமபோன்ல மியூசிக் ஓடிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த ரூம்ல தான் இந்த பாட்டி அவளோட குழந்தையோட வந்து உட்காந்துருப்பாங்க. அவ குழந்தைய பார்த்தது தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. என்சோ உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பதட்டத்தோட அவ குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளோட கழுத்துல வந்து ஒரு சின்ன லாக்கெட் மாதிரி இருக்கு. அதுல ஒரு கீயும் இருக்கு. என்னடா இந்த கீயை வந்து எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து இவ பார்த்துட்டு இருக்கும் போதுதான்
அப்போ அந்த பேங்க் பாட்டி கிட்ட இன்சு என்னோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்ல, எனது உன்னோட பொண்ணா, அவ உன் கூட ஒன்றும் வரவே இல்லையே, நீ வரும்போது நீ மட்டும் தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தெளிவா பேசுது. அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க கூட விளையாடுறதா வந்து விரும்புறா. வாங்க நம்ம போய் கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி சரி, இப்போதைக்கு நீங்க வந்து இங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த லேடி வரும்போது மட்டும் என்னோட பொண்ணை வந்து ஒளிச்சு வச்சுக்கலாம், அவங்களுக்கு இது தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிக்கிறா. இவ வேன்கிட்டயே விட்டுட்டு இவ வந்து எப்படியாவது அந்த வைர மோதிரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு முழுக்க வந்து அலச ஆரம்பிக்கிறா. ஃபுல்லா ஒவ்வொரு இடமா தேடுறப்போ ஒரு கட்டிலுக்கு அடியில வந்து சில பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னடா இது, இங்கெல்லாம் பேப்பரை ஒட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுக்கிறா. அது எல்லாமே ஏதோ மந்திர வார்த்தைகள். இதெல்லாம் எதுக்காக இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் இவங்க 2 பேருமே வந்து கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா விளையாடுறாங்க. இன்சுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இவங்க கூட விளையாடுறது. அங்க வந்து கடைசியா இவங்களோட கபோர்ட்ல தான் வந்து தேடிட்டு இருக்கா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து அவளுக்கு வித்தியாசமா ஒரு முடிச்சு போட்டு ஒரு பொருள் கிடைக்குது. அப்பா, இதுதான் ஒரு வேளை அந்த வைர மோதிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸைட்டிங்கா ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ செய்வன செஞ்சு வச்சது. அடைச்ச அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி யாரோ நடந்து போறது மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல வேற ஏதோ மர்மமா நடந்துகிட்டே இருக்கு, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ புரியாம பாத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்களா. அப்ப வேன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இந்த கேப்ல இன்சோ என்ன பண்றான்னா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. குளிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கபோர்டு பக்கத்துல இவ பொம்மை ஒண்ணு இருக்கிறத பாக்குறா. ஏய், என்னோட பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை ஜாலியா எடுக்க போகும்போது அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அப்படியே கிளம்பி இவளை நோக்கி தான் ஓடி வருது. இவ வந்து பயங்கரமான சத்தத்தோட அந்த இடத்துல விழுந்துடுறா. இவங்க 2 பேரும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போயிட்டு வந்து பாக்குறாங்க. அவங்க மயங்கி தான் கிடக்குறா. சரி, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் சண்டே. ஸோ இவளை எப்படியாவது வந்து ஒளிய வைக்கணும். ஏன்னா இப்ப கிம் வந்து வந்துருவாங்க செக் பண்றதுக்காக. அதனால இவளை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு எங்கேயாவது ஒளிய வைக்கிறதுக்கு அவங்க அம்மா ட்ரை பண்றாங்க. ஆனா இன்சோ வந்து வரவே மாட்டேங்கிறான், நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளை மடக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு, நம்ம 2 பேரும் இப்ப கண்ணாமூச்சி ஆடலாம், நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியிலே வரக்கூடாது, நான் கூப்பிட்டப்பதான் நீ வரணும் அப்படின்னு வந்து இவங்க கிட்ட, இந்த குழந்தைகிட்ட வந்து சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அந்த கிம் அவங்களும் வந்து இங்க வந்துடுறாங்க. அப்படி வரும்போது ஒரு லேடியும் மீட் பண்றாங்க. இவங்களும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான். நீங்க பண்ண சடங்கெல்லாம் பத்தவே பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கிறது உனக்கு வந்து ஆபத்து, சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவ கிடக்குற அனிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ள செக் பண்றதுக்காக எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக பாக்குறாங்க. இந்த லேடி, அதாவது வேங்குக்கு வந்து தலையெல்லாம் சீவி விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பாட்டி வந்து கதவை டெஸ்க்ல தட்ட, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பார்த்தா வந்து அங்க இருக்கிற ஒரு தூண் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. இதை தெரிஞ்சதும் தான் பாட்டி வந்து இந்த மாதிரி சிக்னல் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. என்ன நீ காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கிம் செக் பண்ண வர, உடனே இந்த பாட்டி வந்து இவ்வளவு டைவர்ட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இது என்னோட பொண்ணுக்கு தானே கொடுத்தேன், இதை எப்படி நீ போட்டிருக்க, உன்கிட்ட எப்படி வந்தது, திருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. பொண்ணோடது அப்படின்னு சொல்ல அப்படியே திடீர்னு வந்து மேல பாக்குறாங்க. என்னோட பொண்ணு அங்கதான் இருக்கா, நான் அவ கூட போயிட்டு விளையாடுறேன், உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இதெல்லாம், அவங்க பொண்ணு அது இதுன்றாங்க, நீ ஏதோ பொண்ணை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும்ல அவங்க இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்களே தானே சொன்னீங்க, அது மாதிரிதான் இப்ப எனக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி சரி, அதுவும் கரெக்ட் தான், நீ வந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்து இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. லேடி அங்க இருந்து கிளம்புனதுமே இன்சூன் அம்மா கிட்ட வா அப்படின்னு வந்து அவ சொன்னதுமே அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா அந்த மோதிரம் எங்க இருக்குன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு, அது ஃபுல்லா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வித்தியாசமான சிம்பிள் போட்டு ஒரு புக் இருக்கு, அதுல சில டிராயிங்ஸ் அப்படி இப்படி நிறைய இருக்கு. இவங்க பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ இவங்களை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. அட எவன்டாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்றதுக்காக கீழே இறங்கி வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜன்னல்ல தீஃப், திருடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. இந்த பாட்டி நம்ம பொண்ணுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து செத்த எலியை பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்சு வேற அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்து, இந்த பாருங்கம்மா நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவ்வளவுதான். இதை பார்த்ததுமே இவளுக்கு சமக்கவும் வந்துருது. எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்பியா, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோவப்பட்டு கத்துறா. அப்ப அந்த பாட்டி இருந்துட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ற நீ, என்னோட பொண்ணுகிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. ரூமுக்கு போய் படுத்திருக்கும் போது கூட இந்த விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறா. ஏன்னா அவளோட பொண்ணு அந்த செத்த எலி உடம்புக்குள்ள இருந்து ஒரு முத்து எடுத்து கொடுத்திருப்பா. இது எப்படி பாசிபிள், முத்து இருக்குன்னா அப்படின்னா நிச்சயமா அந்த வைரம் இங்கதான் இருக்கணும், நம்ம சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு திரும்பி படுத்தா இன்சுவா காணோம். ஐயோ இன்சு எங்க போன, நிச்சயமா அந்த வேன் கிட்ட தான் போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங்கோட ரூமுக்கு வந்து இவ போறா. போயிட்டு ஓபன் பண்ணா அங்க என்னமோ நண்டு மாதிரி ஷேப்ல உட்காந்துக்கிட்டே ஏதோ ஒண்ணு இவளை துரத்திக்கிட்டே வருது. இவ பயந்து போயிட்டு அப்படியே எந்திரிச்சிடறா. பார்த்தா இது எல்லாமே கனவு. இன்சுவும் எங்கேயுமே போயிருந்திருக்க மாட்டா, இவ பக்கத்துலதான் தூங்கிட்டு இருந்திருப்பா. அவளை எடுத்து அப்படியே கட்டி தழுவிக்கிறா. இதுக்கப்புறமா நம்ம இன்சு வந்து அந்த பாட்டி கூட தான் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து போயிட்டு மெதுவா பார்க்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட போன்ல ஒரு ரெக்கார்டரை போட்டுட்டு அவங்க பேசுறத வந்து கேட்கறா.
ஜன்னலுக்கு வெளியில இருந்து தான் அவங்க பேசுறது என்னன்னு ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. நீ எப்படியும் என்கிட்ட வந்துட்டு திருப்பி நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு புரியாம அவ பாத்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த ஃபாக்ல எல்லாம் வந்து எழுதுனா விஷயம் தெரியும்ல, அந்த மாதிரி அங்க ஒரு விஷயம் எழுதி இருக்கு. சரி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஊதி பாக்குறா. அதுல வந்து ஐ ஹேட் மாம் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இதை அந்த பாட்டி வந்து பாத்துறாங்க. வெளியில வந்து பயங்கரமா இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதுவும் சைனீஸ்ல திட்டுறாங்க. சரி சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக இப்படியா திட்டுவீங்க, அதுவும் என்ன திட்டுறீங்கன்னே வேற புரியல, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ள வரா. இப்ப இந்த பாட்டியை வந்து இவ தூங்க வைக்கணும். அதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவரோட பொண்ணும் வந்து அந்த பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அடி பாவி, உன்னோட அம்மா நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஆனா அந்த பாட்டி சைடு தான் ஃபுல்லா இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்கள தூங்க வச்சுட்டு இவ வந்து சும்மா ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா. அப்படி வெளியில வரும்போது இந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்றா. உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா, நீ எப்ப பார்த்தாலும் இங்கேயே சுத்திட்டு இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு டாகை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வராது, அது இவங்களை பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி நாய்கள் குறைக்குது தெரியுமா, பேய்களை பார்த்தாதான் இந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைனீஸ்ல பேசுறா. சைனீஸ் பேசுறத பார்த்து நம்ம போயாங் வந்துட்டு எப்படி உனக்கு சைனீஸ் தெரியும், சைனீஸ் நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கிற அந்த கயிறு மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமா பத்தாது, அந்த எந்திரங்கள் எல்லாம் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறா. அப்ப கீழே வந்து ஒரு பேர் எழுதிட்டு அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுறா. இது வேற எதுவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு பேர் போட்டு எழுதி இருந்திருக்கும்ல, அதே நேம் தான். அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது க்ளூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை போயிட்டு தேடி மறுபடியும் எடுக்கிறா. இதுக்கு முன்னாடி அவ பார்த்தப்ப இந்த புக்கு அடியில இருந்தே இன்னொரு விஷயத்த அவ கவனிச்சிருக்க மாட்டா. இப்பதான் அதை எடுத்து செக் பண்ணும்போது இப்போ இருக்கிற இந்த வேங் வந்து பெரிய ஒரு மல்டி மில்லினியர். இவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாமே அவங்க லாஸ் ஆகி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட அந்த வைர மோதிரமும் பிக்சர் அதுல இருக்கு. அப்படின்னா இது இருக்கிறது உண்மைதான், நம்ம சீக்கிரமா அதை கண்டுபிடிக்க போறோம், இது இருக்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி இவளை இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருப்பாங்களா, உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு பாக்குறா. ஆனா எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல, வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. அங்க ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னா அந்த ரிவர், அந்த லேக் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து அரிச்சு எடுத்து ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு அவ கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இறந்து போனால, அவளோட ஆத்மா எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் பண்றோம், சடங்கு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூட சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இங்க வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த குழந்தை வந்து ரொம்பவே பயந்து போய் உட்காந்துருக்கு ஒரு ஷோஃபால. மேல இருந்து வேற ஏதோ சீலிங்ல இருந்து ஏதோ ஒண்ணு இவகிட்ட வரது மாதிரி வேற இருக்கு. கரெக்டா இந்த டைம்னு பார்த்து நம்ம போயாங்கும் வீட்டுல இல்லை, எப்படியாவது ஃபோன் பண்ணி நம்மளோட பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து ட்ரை பண்றா. போனை எடுத்து இவளோட பாஸ் வந்து இவளை பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலுமே நாட் ரீச்சபிள்னு தான் வருது, என்னதான் பண்ண அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் அந்த டைமண்ட் ரிங்கை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்றதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிருது. அடுத்த கால் வர வருது, அது கிம். என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட அம்மா கிட்ட நான் பேசணும், உங்ககிட்ட கொடு அப்படின்னு சொன்னதுமே வெளியில இருக்கேன்னு சொல்ல முடியாதுல, அதனால அதை போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள செக் பண்றதுக்காக போறா. போய் பார்த்தா வேங் வந்து அவங்களோட ரூம்ல இல்ல. சரி இவள்கிட்ட போய் என்ன பண்றான்னு பாக்கலான்னு பார்த்தா அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துருக்க, என்னவா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கேட்கறா. நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கேன், இல்ல அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறா. ஆனா அவங்க அம்மாவை பார்த்து அவ பயப்படல. ஜன்னலுக்கு வெளியில இப்பதான் காமிக்கிறாங்க ஒரு பெரிய சைஸு காட்டேரி அவ வந்து அவ பயமுறுத்திட்டு இருக்கு. இந்த குழந்தை பயந்து போய் அங்க இருக்கிற கபோர்ட்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. வெளியில எதுவும் இருக்கா, அதை தான் பார்த்து பயப்படுறாளான்னு வெளியில எட்டி பார்த்தா அந்த லேக்ல அந்த பாட்டி சேர்த்து மிதந்துக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயோ, ஒரு பக்கம் இவ வேற இதுக்குள்ள இருக்கா. சரி நீ இங்கே சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை போயிட்டு காப்பாத்தி இவ வந்து வெளியில இழுத்துட்டு வந்துடுறா. இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சிபிஆர் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி அவங்கள வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றா. ஆனா முடியல. அந்த கிம் வேற இங்க வந்துகிட்டு இருக்காங்க. போச்சு, இவங்க வேற வந்தாங்கன்னா நம்ம மாட்டணும், அவ்வளவுதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தரன்னு இழுத்துட்டு வந்து பெட்ல படுக்க போட்டுறா. கரெக்டா கிம்மோ வந்து வெளியில வந்துடுறாங்க. இல்ல இப்ப நீங்க போய் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அதனால என்ன ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தா நான் பார்க்க கூடாதா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டு பாக்குறாங்க. அவங்க வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்ட இருந்து இவங்க சேஃபா தப்பிச்சாகணும். ஏன்னா கபோர்டுக்குள்ள இவங்களோட பொண்ணு, ஒரு பக்கம் இந்த பாட்டி, அதுவும் செத்து வேற போச்சு, காலில் வேற ஒரே சகதியா இருக்கு, அது தெரியக்கூடாதுன்றதுக்காக பெட்ஷீட் வச்சு மூடி விட்டுறா. பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன், நீ வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா எப்படியோ சேஃபா வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அங்க கபோர்ட்ல வந்து செக் பண்ணா அங்க வந்து இன்சு வந்து இல்ல. ஐயோ, இன்சு இங்க தானே இருந்தா, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவளை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறா. இன்சுவை தேடலாம் அப்படின்னு இவ போகும்போது பார்த்தா கிம் வந்து அங்கதான் இருந்திருப்பாங்க. இன்சு வரைஞ்ச டிராயிங்கையும் பாத்துறாங்க. என்னது இது வந்து எப்படிங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தோட கேட்கும்போது தான் இவ உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறா. எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு இன்சு, நான் அவ கூட தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவ எல்லாத்தையுமே வந்து சொல்றா.
ஆனா இது எல்லாத்தையும் கிம் வந்து நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலை பார்த்த எல்லாருமே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதனால நீயும் வந்து போய் தானே சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், உண்மையிலே அவ என் கூட தான் வந்தா, நான் வந்து சூட்கேஸ்ல வச்சுதான் அவளை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இங்க இருக்கிறது பெரிய ஆபத்து, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து அவ விட்டுட்டு வர முடியாதுல, பொண்ணு வேற மாட்டிட்டு இருக்கா, அதனால அவங்கள அந்த இடத்துல வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறா. இப்ப எப்படி வந்து பொண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா வீடு முழுக்க வந்து தண்ணிக்குள்ள இருந்து முக்கிய எதையோ இழுத்துட்டு போனது மாதிரி அச்சு தடையும் இருக்கு. சரி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக் பக்கத்துல இவ வந்துடுறா. பார்த்தா உள்ள யாரோ குதிச்சது மாதிரி இருக்கு. இது இன்சுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வந்து அந்த லேக்குள்ள இறங்குறதுக்கு தயாராயிட்டா. இன்சோ இன்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா அவ வந்து இறங்கிட்டு இருக்கா. அவ உள்ள இறங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சி அவளை வந்து உள்ள இழுத்துட்டு போறது மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இவளுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவ வந்து ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்ற ஒர்க் தான் வந்து பண்ணிட்டு இருப்பா. இவளோட பொண்ணையும் கூட வச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு நாள் தவறுதெல்லாம் வந்து அந்த பூல்குள்ள விழுந்துடுறா. அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த, இவ போயிட்டு காப்பாத்துறதுக்கு கூட வந்து விருப்பமே இல்லாம உட்காந்துருக்கா. ஏன்னா இவ அவ்வளவு வறுமையில இருந்திருக்கா. இதனாலதான் வந்து எப்படியாவது அந்த வைர மோதிரத்தை எடுத்துடணும், தன்னோட எல்லா கடனையும் வந்து போக்கி நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேலைக்கே அவ வந்திருப்பா. அங்க கட் பண்ணா இப்ப இவளை யாரோ உள்ள இருந்து வெளியில தூக்கிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தால அவதான். திரும்ப உனக்கு என்னாச்சு, உயிரோடு தானே இருக்க, எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து எப்படியோ தட்டி எழுப்பிடுறாங்க. என்னாச்சு உனக்கு, இதுக்கு தான் நான் முதல்ல உன்னை வார்ன் பண்ணேன் இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு, கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அப்பதான் இவ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்னோட பொண்ணு வந்து அந்த ஏரிக்குள்ள தான் இருக்கா, நான் போயிட்டு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொண்ணு ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது நீ மட்டும் தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களை கூட்டிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி அப்படி என்னதான் ஆச்சுங்கிறத காமிக்கிறாங்க. வேங் வந்து சின்ன வயசு போட்டோ மாதிரி இருக்கு, அவங்க கூட இவங்களோட பையனும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஊர்லயே வந்து பெரிய பணக்காரங்க அவங்க. அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து அந்த லேக்ல விழுந்து இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க யாரையுமே நெருங்க விட்டுறது இல்லை. பசங்க மட்டும்தான், அதாவது குழந்தைங்களை மட்டும்தான் அவங்க வந்து பக்கத்துல வச்சுப்பாங்க. என்னோட பையனும் அதே மாதிரி தான் அவங்க கிட்ட வந்து இருந்தான். அப்ப இருக்கும்போது ஒரு லாக்கெட், அந்த கீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனும் அந்த லேக்ல விழுந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களா காணாம போய் இறக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ கழுத்துல இருக்கிற அந்த கீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா இது வந்து பெரிய ஆபத்தா இருக்கும் போல, எப்படியாவது உன்னோட பொண்ணு சீக்கிரம் நீ தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவளும் வந்து எப்படியாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த சாவி எதுக்கானதுன்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது இவளுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இருக்கு. அது இன்சுவா இருக்குமோ அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அந்த குழந்தை தான். நீ வந்து என்னோட குழந்தை எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்க, இவ இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அவ கையில ஒரு டாய் இருந்திருக்கும், அதை வந்து அந்த குளத்துக்குள்ள தூக்கி போட்டு அது முங்குது. இதே மாதிரிதான் உன்னோட பொண்ணு எந்த இடத்துல முங்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றணும்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல அந்த வேங் பாட்டி உயிரோட எந்திரிச்சு நிக்குது. அதை விட ஷாக் என்னன்னா உங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீ தான் என்ன புதுசா பாத்துக்கிற வந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, நாங்க இவ்வளவு நாளா இங்கதான் இருந்துட்டு இருக்கோம், என்னோட பொண்ணை வேற காணோம், எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ரொம்பவே அழகா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இந்த ரூம்குள்ளே வச்சு போட்டுட்டு அந்த பாட்டி வெளியில போயிருது. என்ன கதவை திறந்து விடுங்க, வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஜன்னல் வழியா வந்து பாக்குறா, அந்த பாட்டி வந்து மரத்துக்கிட்ட நின்று ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கு. என்னடா இவங்க பண்றாங்களே, அதுவும் ரூம் ஃபுல்லா வேற ஊதுபத்தி அதெல்லாம் வந்து ஏத்தி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு கோரமான உருவம் நின்றுட்டு இருக்கு. அதை தான் வந்து அவங்க போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இன்சு வந்து அந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருந்திருப்பா. ரூமுக்குள்ள பார்த்தா இந்த வேங் பாட்டி வர ஃபுல்லா இந்த மாதிரி கேண்டில்ஸ் அது இதுன்னு வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கா. அப்ப அந்த கபோர்டுக்குள்ள அவங்க பாக்குறாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணா அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. ஆஹா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பாக்குறாங்க. அது செம இருட்டா இருக்கு. ஒரே ஒரு தீக்குச்சி பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த லைட்டை வச்சு அதுக்குள்ள வந்து அப்படியே உள்ள கண்டினியூ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த பாக்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த கீ செயின், இந்த கீக்கான இதுவாக தான் இருக்கணும், இதுல தான் அந்த வைர மோதிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போகும்போது தான் சைட்ல அவங்க பொண்ணு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. இன்சு நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏதோ மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் போட்டு இந்த பொண்ணை வந்து தூங்க வச்சிருந்திருக்காங்க. இன்சு அம்மா வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தங்கமாவது வைரமாவது நம்ம உயிரோட தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில வந்துடுறாங்க. இவங்க வெளில வந்ததுமே கிம் அங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமா என்னோட பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, அது இல்லை ரகசிய அறை, நீ அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டா அந்த மோதிரம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுக்க போறாங்க. நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளில கிளம்புறாங்க. இவ அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில சந்தோஷமா வரா. நான் இதுக்கப்புறம் கஷ்டப்பட தேவையில்லை, நான் பணக்காரி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா
அப்படியே அவளை பின்னாடில இருந்து ஒரு உருவம் வந்து பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிருது. அவ்வளவுதான், அவளோட கதி காலி. இப்ப இவ வந்து எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுவை தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது வேங் பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நில்லு நில்லுமா, நீ இங்க இருந்து போக கூடாது, இந்த பக்கம் போனீனா உனக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே போய் உங்களுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்க இங்க இருந்து போனா போதும், எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிரா. இல்ல இல்ல, என்னோட பொண்ணு இருந்திருந்தாலும் உன்னோட வயசு தான் இருந்திருக்கும், அதனால நான் சொல்றது கேளு, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், அந்த பக்கம் போகாத அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இவ வந்து எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. உங்களை அந்த இடத்துல விட்டுட்டு இவ வந்து அங்க ஒரு கார் இருக்கும், அந்த கார்ல ஏறி அங்க இருந்து வந்து இவங்க எந்த சைடு போக கூடாதுன்னாங்களோ அந்த சைடு தான் வந்து வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா இவங்க போயிட்டு இருக்கும்போது கார் போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து சொருகிக்குது. அது மட்டும் இல்ல, இதை வந்து எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி சீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததுமே அவ்வளவுதான், இன்சு வந்து ரொம்பவே பயந்து போய் அங்க இருந்து இறங்கி அந்த லேக் பக்கத்துல தான் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஐயோ இன்சு, நில்லு நில்லு, ஓடாத, அம்மா நான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவளு வந்து பின்னாடியே போறா. போய் பார்த்தா இன்சு எங்க இருக்கானே தெரியல, அவளை காணோம். அப்படின்னா உள்ள குதிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட்ல பாத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை, நம்மளும் இறங்கி பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சு எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குள்ள வந்து இவளும் இறங்குறா. லேக்குள்ள குதிச்சுட்டு அவ வந்து இன்சு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா ஏக்கத்தோட. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அந்த உருவம் வந்து இவளை அப்படியே வந்து பிடிச்சி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அவளும் வந்து உள்ள டீப்பா வந்து போய்கிட்டு இருக்கா. போச்சு நம்ம சோழி, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு வந்து அவன் நினைக்கும் போது கரெக்டா வேங் பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பாங்க. குதிச்சு அவளை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கல ஒரு பேய், அதை வந்து இவங்க பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீ வந்து கவலைப்படாத, உன்னோட பொண்ணை போயிட்டு நீ காப்பாத்து, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து காப்பாத்துறாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த வேன் பாட்டி அவங்களோட உயிரையுமே தியாகம் பண்ணிட்டாங்க. இவ வெளியில வந்ததுமே இன்சு எங்கம்மா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்சு வந்து அங்க வந்துடுறா, உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நீ சேஃபா வந்துட்டியா, அது போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. இந்த ஊரை விட்டு போனா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த வேன் பாட்டி இவங்க பொண்ணு கூட வந்து பேசியிருக்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, சைனீஸ்ல கூட பேசியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து திட்டிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி என்னதான் திட்டினாங்க அப்படிங்கிறது இப்பதான் இவளுக்கு புரியுது. என்ன அப்படின்னா, நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, நீ உண்மை கிடையாது, நீ ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து திட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவளுக்கு பின்னாடி தான் அந்த பேய் வந்து நின்றுட்டு இருந்திருக்கும், அந்த சின்ன பொண்ணோட இது. இவ ஃபேக் அப்படின்னு சொன்னதுமே அது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. இதுகிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு நாள் அந்த பேங்க் பாட்டி வந்து முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. எப்படியே இவளோட பொண்ணும் இவ்வளவு இப்ப சேஃப். முன்னாடி அப்படி என்னதானே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இவங்க தான் அந்த சின்ன வயசு வேங். இவங்க வந்து ஒரு பெரிய மல்டி பில்லியனியர். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருப்பா. இவங்க கூட வந்து அவ டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இவ ரொம்பவே வந்து வெறுத்து போயிடுவா. இப்ப கூட விளையாட கூப்பிடுவா. அவங்க வந்து பிசினஸ் விஷயமா ஃபோன் தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால அப்பதான் அந்த ஜன்னல்லாம் ஐ ஹேட் மாம் அப்படிங்கிற மாதிரி எழுதுவா. இதை பார்த்ததுமே என்னடா பொண்ணு ஃபீல் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அம்மா வந்து விளையாட வரேன், நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, நான் அம்மா வந்து கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு நீ ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சரி அம்மாவும் விளையாடுறாங்களே அப்படின்னு அவ வந்து ஆசைப்பட்டு அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேக்ல வந்து குதிச்சு இறந்து போயிடுறா. இதனால அவ வந்து டெவிலா மாறி இந்த ஊர்ல இருக்கிற ஒரு குழந்தைங்களையுமே விட்டு வைக்கல, எல்லாரையுமே இந்த மாதிரி வந்து காவு வாங்க ஆரம்பிச்சா. வேங்கு வந்து இதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு பிசினஸும் இல்லாம அப்படியே வந்து ஃபுல்லா லாஸ் ஆக்கி இது பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.